ஹாய், நம்ம இன்றைக்கி டைம்ஸோட பார்ட் 2 கண்டினியூஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டைரெக்ஷன்ஸை வச்சு நம்ம டைம் இப்போ வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மினிட்ஸ் அண்டு 12 கிட்ட இருக்குது. அப்போ 12 கிட்ட இருந்தால் ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது இதை வந்து 5 மினிட்ஸ்னு சொல்லியிருக்கேன். கண்டினியூவாக இது 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 20, 25, 30, 35, 40, 45, 50, 55. நெக்ஸ்ட் இங்கே வந்தோடனே 60 வரும்போது இந்த இடத்துல நம்ம மினிட்ஸ் எவ்வளோ நான் மென்ஷன் பண்ணுவோம், 0 மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, தட் மீன்ஸ் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் வந்துருச்சு. 60 மினிட் கிராஸ் ஆச்சுன்னா 1 ஹவர் தானே நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். அப்போது இந்த இடத்துல வந்து இந்த மினிட்ஸ் கிட்ட 0ன்னு இருந்தால் அப்போ ஹவர் ஹேண்ட் எங்கே இருக்குது, 6க்கு நேராக இருக்குது. அப்போ இப்போ டைம் எவ்வளோ, 6 o'clock. ஓகேங்களா, இது பாருங்கள், இது வந்து அனலாக் கிளாக். அனலாக் கிளாக்னால் இந்த மாதிரி கிளாக் மாதிரி இருக்கும். அதுவே வந்து டிஜிட்டல் கிளாக்னால் நம்மளுக்கு டைம் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், டிஜிட்டல் கிளாக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock இப்படி எழுதுகிறாங்க. இந்த இடத்துல இது வந்து மினிட்ஸை குறிக்கும். ஓகேங்களா, இது மினிட்ஸை குறிக்கும், இதை வந்து ஹவர்ஸை குறிக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஹவர்ஸு, இது வந்து மினிட்ஸு. இந்த இடத்துல நம்மளுக்கு மினிட்ஸ் வந்து 0ல் இருக்குது. அதனால தான் அந்த மினிட்ஸ் கிட்ட 0 இருக்குது. ஓகேங்களா, ஸோ எத்தனை ஹவர் இப்போது 6 o'clockன்றது இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். ஓகேங்களா, ஸோ ரைட் பண்ணும்போது இப்படியும் 6 o'clockன்றது இப்படி எழுதினாலும் இது 6 o'clock தான், இந்த மாதிரி எழுதினாலும் இது 6 o'clock தான். பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், சேம் வந்து லாங் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 கிட்ட இருக்குது. அப்போது இந்த ஷார்ட் ஹேண்டு எந்த நம்பரை பார்த்த மாதிரி இருக்குது, 1 பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ இப்போ எவ்வளோ டைம் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம், 1 o'clock. ஸோ அந்த 1 o'clock நம்ம 1 போட்டு கோலன் போட்டு 20 போட்டாலும் 1 o'clock தான். ஓகேங்களா, அதர்வைஸ் இங்கே 1 போட்டு o'clock போட்டாலும் 1 o'clock தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாங் ஹேண்டு 12 பார்த்த மாதிரி தான் இருக்குது, ஷார்ட் ஹேண்டும் 12 பார்த்த மாதிரி தான் இருக்குது, போத் ஹேண்டும் 12 பார்த்த மாதிரி தான் இருக்குது. அப்போது டைம் எவ்வளோ இப்போது 12 o'clock. ஏன்னா நம்ம மினிட்ஸ் ஹேண்டு வந்து கரெக்டாக 00ல் தான் இருக்குது. அப்போது அவர் ஹேண்டை தான் நம்ம பார்க்கணும். அப்போ அவர் ஹேண்ட் 12 பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ 12 o'clock. ஸோ புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், சேம் மினிட்ஸ் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 பார்த்த மாதிரி இருக்குது, அவர் ஹேண்ட் வந்து 3 பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ டைம் எவ்வளோ, 3 o'clock. புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சேம் மினிட்ஸ் ஹேண்ட் வந்து 12 பார்த்த மாதிரி இருக்குது, அவர் ஹேண்ட் வந்து 7 பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ டைம் 7 o'clock. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது 9 பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ டைம் 9 o'clock. ஸோ புரியுதுங்களா. எப்போவுமே மினிட்ஸ் ஹேண்ட் வந்து 12 பார்த்த மாதிரி இருந்தால் நம்ம டைரெக்டாக நம்ம ஹவர் ஹேண்டை மட்டும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் த டைம் இன் ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ். ஓகேங்களா, ஸோ மினிட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், ஹவர்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் வந்து சேம் 12 o'clock, மினிட் ஹேண்ட் வந்து 12 பார்த்த மாதிரி இருக்குது, ஹவர் ஹேண்ட் வந்து 2 பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ டைம் எவ்வளோ, 2 o'clock. ஓகேங்களா, ஸோ 2 o'clock. இதில் பார்த்திங்கன்னா மினிட்ஸ் ஹேண்ட் வந்து 12 பார்த்த அவர் ஹேண்ட் வந்து 12 பார்த்த மாதிரி இருக்குது, மினிட்ஸ் ஹேண்ட் 2 பார்த்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து 5 மினிட்ஸ் ஆச்சுங்களா. அப்போ இந்த இடத்துல இது 10 மினிட்ஸ் ஆச்சு. புரியுதுங்களா. இது 5 மினிட்ஸ், தட் மீன்ஸ் 1 2 3 4 5 மினிட்ஸ். தட் மீன்ஸ் மினிட்ஸ் ஹேண்டுக்கு இது 5 மினிட்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து 10 மினிட்ஸ். அப்போ இப்போ நமக்கு டைம் எவ்வளோ வரும், அவர் ஹேண்டு 12 கிட்ட இருக்குது. அப்போ ஹவரில் வந்து 12 போடுறேன். அப்போது மினிட்ஸ் பிளேஸில் என்ன போடணும், 10 போடணும். அப்போ எவ்வளோ டைம் இப்போது 12 o'clock 10 மினிட்ஸ், 12:10. புரியுதுங்களா. நம்ம மினிட்ஸ் ஹேண்டும் செக் பண்ணோம், ஆஸ் வெல் அஸ் ஹவர் ஹேண்டும் செக் பண்ணோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், சேம் மினிட்ஸ் ஹேண்டு மினிட்ஸ் ஹேண்ட் இப்போ எங்கே இருக்குது, 8 கிட்ட இருக்குது. அப்போது ஹவர் ஹேண்ட் எங்கே இருக்குது, 12 கிட்ட இருக்குது. அப்போ இப்போ ஹவர் வந்து டைம் எவ்வளோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, 12. ஹவர் ஹேண்டில் 12 நான் எழுதியிருக்கேன். புரியுதுங்களா, அவர் ஹேண்டில் 12 எழுதியிருக்கேன். அப்போது மினிட்ஸ் வந்து 8 கிட்ட இருக்குது. அப்போனா இங்கேருந்து கனெக்ட் பண்ணிட்டு வரலாம். இங்கே பாருங்கள், இது 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 20, 25, 30, 35, 40. அப்போ இப்போ எவ்வளோ டைமு, 40 மினிட்ஸ். அப்போது மினிட்ஸ் பிளேஸில் எவ்வளோ வரணும், 40 எழுதணும். புரியுதுங்களா. ஸோ அவர் பிளேஸில் அவர்கிட்டே கரெக்டாக எந்த அவர்கிட்ட என்ன ஹேண்ட் இருக்கோ அந்த டைம் நம்ம அவர் பிளேஸில் எழுதியிருக்கோம். மினிட்ஸ் ஹேண்டு எங்கே இருக்கோ அதை பிரகாரம் நம்ம மினிட்ஸு இங்கே எழுதியிருக்கோம். புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு சேம் பாருங்கள், அவர் ஹேண்ட் எங்கே இருக்குது, 12 இருக்குது. சேம் நான் அதே 12 இங்கே எழுதிக்கிறேன்.
மினிட்ஸ் கேல்குலேட் பண்ணுங்கள். மினிட்ஸ் எங்கே இருக்குது? 6 கிட்ட இருக்குது. அப்போ இப்போது மினிட்ஸை கேல்குலேட் பண்ணணும். 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் 5 மினிட்ஸ். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. திருப்பி இங்கேருந்து இது வரைக்கும் அதே 5 மினிட்ஸ் தான். ஆனால் 5 + 5 இங்கேயும் அதே 5 மினிட்ஸ் தான். 5 + 5 என்ன ஆச்சு? 10 மினிட்ஸ் ஆச்சு. திருப்பியும் இங்கேயும் சேம் 5 மினிட்ஸ் தான். ஆட் பண்ணிகிட்டே வரணும். 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸை நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரோம். புரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 5 + 5 10 + 5 15 + 5 20 + 5 25 + 5 30. அப்போது 6 கிட்ட வரும்போது என்ன வருது? 30 வருது. அப்போது மினிட்ஸில் என்ன வரணும்? 30 வரணும். புரியுதுங்களா? ஸோ 12 o'clock 30 minutes. தட் மீன்ஸ் 12:30. பாருங்கள், சேம் 12 o'clock மினிட்ஸ் பார்த்திங்கன்னா 10 கிட்ட இருக்குது. அப்போது 6 வரைக்கும் வந்தால் 30 ஆகிடுச்சிங்களா? 30 மினிட்ஸ் வருமா? நெக்ஸ்ட்டு 35 40 45 50 மினிட்ஸ். மினிட்ஸில் என்ன இருக்குது? 50 மினிட்ஸ். சேம் இங்கேயும் பாருங்கள், 12 o'clock. இங்கே பாருங்கள், மினிட்ஸ் அண்ட் எங்கே இருக்குது? 11 கிட்ட இருக்குது. அப்போனா 60 மினிட்ஸ்க்கு 5 நிமிஷம் கம்மியாக கவுண்ட் பண்ணோம். அப்போனா 55 மினிட்ஸ். ஸோ டைம் இப்போ என்ன? 12 o'clock 55 மினிட்ஸ். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், அனலாக் கிளாக்கும் டிஜிட்டல் கிளாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அனலாக் கிளாக்கில் இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மினிட்ஸ் ஹேண்ட் இருக்குது, ஹவர் ஹேண்ட் இருக்குது, செகண்ட்ஸ் ஹேண்டும் இருக்குது. ஆனால் டிஜிட்டல் கிளாக்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த நம்பர்ஸில் தான் காமிக்கும். ஒரு லைட் இருந்து நம்ம வாட்சஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? டிஜிட்டல் வாட்சஸ்லாம் ஜஸ்ட் அக்யூரேட்டாக நம்பர் காட்டும். இது நம்ம வந்து நம்மளா ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், இந்த டைம்ஸ் இந்த ஹவர்ஸை வச்சு நம்ம தான் இந்த டைம் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் டிஜிட்டல் கிளாக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷோ பண்ணும். இந்த இப்போது 6 o'clockனா அது அப்படியே ஷோ பண்ணும் நம்பர்ஸோட. எந்த வித இதில் வந்து நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறதுக்கும் டைம் சொல்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி சான்சஸ் இல்லை. ஏன்னா அக்யூரேட்டாக டைம் காட்டும். இந்த மாதிரி வந்து இந்த ரன்னிங் போட்டியெல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா? அதிலெல்லாம் வந்து டிஜிட்டல் கிளாக் யூஸ் பண்ணுறாங்கன்னா அக்யூரேட் டைம் காட்டும் இல்லைங்களா? அதுக்காக டிஜிட்டல் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிளாக்வைஸ் டைரக்ஷன், ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் நம்ம கேள்விப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஸோ கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா இதுதான். நம்ம கிளாக்வைஸ்னால் பாருங்கள், இப்போ வந்து மினிட்ஸ் அண்ட் 12 கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே 1 கிட்ட போகும். அப்படியே ரைட்டில் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா? ஸோ இப்படி இந்த மாதிரி தானே வரும், ரைட்டில் தானே வரும். அப்படியே 1 2 3 அப்படியே கிளாக்வைஸ் வரும். அதனால இது கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ்னால் ஸோ இந்த டைரக்ஷன் வந்து அப்படியே இந்த பக்கம் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 12லேருந்து 11 10 அந்த மாதிரி. பட் நம்ம வந்து இந்த கிளாக்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கிளாக்வைஸ் டைரக்ஷன் தான் மாறுமே தவிர ஆன்டி கிளாக்வைஸில் வந்து வராது கிளாக்கு. அதனால தான் இது வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்டி கிளாக்வைஸ்னால் லெஃப்ட் டைரக்ஷனில் வர்றது தான் வந்து ஆன்டி கிளாக்வைஸ், ரைட் டைரக்ஷனில் வர்றது தான் வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன்.